ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்கொயர். எனக்கு இந்தியா ஃபுல்லாக ஒரு நியூஸ் பரவிட்டு இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு நேபாளிலேருந்து இந்தியாவுக்கு படிக்க வந்த ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்க. இவங்க இறந்து போனதில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த காலேஜில் இருக்கக்கூடிய அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மீதி நிறைய நேபாளிஸ், கிட்டத்தட்ட 500 நேபாளிஸ் அந்த காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க. எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வெளியே ப்ரொட்டஸ்ட் பண்ண வர்றப்போ அவங்கள ப்ரொட்டஸ்டே ஒரு டெமோக்ராட்டிக் ரைட் அவங்களுக்கு, அது அவங்கள ப்ரொட்டஸ்டே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய அதே காலேஜோட மேனேஜ்மெண்ட் அவங்கள ட்ரீட் பண்ண விதம் இருக்குது தெரியுமா? இன்றைக்கி மொத்த இந்தியாவே ஸ்தம்பிச்சு போய் நிற்கிற மாதிரி அங்கே தான் வந்து நிற்கிறோம். அவங்கள பிடிச்சி தரன்னு விழுத்து வெளியே போடுறதா இருக்கட்டும், அந்த பசங்களை வந்து உங்கள் நாட்டோட மொத்த பட்ஜெட்டே எங்கள் காலேஜ் பட்ஜெட்டை விட கம்மிடான்னு சொல்லி நேபாளே அசிங்கப்படுத்துறதா இருக்கட்டும், அவங்க மேலே வந்து நேபாளி தானே வந்து கூர்க்கா வேலை பார்க்குதுங்க மாதிரி இந்த மாதிரி தப்பான கமெண்ட்ஸை வந்து நம்ம கண்ட்ரியில் இருக்கிற ஒரு முக்கியமான காலேஜ், ஓகேவா, KIIT, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான காலேஜில் இது நடந்திருக்குது. ஸோ என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட டீட்டெயில்டாக சொல்கிறேன். சீரியஸாக ஒரு காலேஜில் பிரச்சனைன்னு சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸே யோசிச்சுட்டு இருப்போம். பட் ஒரு மேனேஜ்மெண்ட், ஓகேவா, ஒரு காலேஜில் இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ், ஒரு காலேஜில் இருக்கிற ஹாஸ்டல் வார்டன் ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளோ கேவலமாக ட்ரீட் பண்ணியிருக்காங்கன்னு யோசிக்கிறது ரொம்ப அசிங்கமாக இருக்குது. என்ன நடந்திருக்குங்கிறத உங்ககிட்ட மொத்தமாக சொல்ல ஆரம்பிக்கிறேன். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இந்தியா மட்டும் இல்லாமல் வேர்ல்டு ஃபுல்லாக நடந்துட்டு இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு ஷார்ப்பாக வந்து சேரணும், உங்களுக்கு யூடியூபே இந்த மாதிரி கண்டென்ட்டை சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ நான் தான் அல்கோரிதம்க்கு இது புரிஞ்சு உங்ககிட்ட கரெக்டான கண்டென்ட் நான் போஸ்ட் பண்ணுறப்போலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட்டை வந்து சேர்க்கும். ஸோ நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, KIIT அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு காலேஜ் வந்து ஒடிஷாவில் இருக்குது. இந்த காலேஜ் வந்து ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி, ரொம்ப பெரிய யூனிவர்சிட்டி. நம்ம ஊரில் இருக்கிற ஒரு SRM, VIT அந்த லெவலில் வச்சுக்கோங்களேன். ரொம்ப வருஷமாக இருக்குது, ரொம்ப ஃபேமஸான ஒரு யூனிவர்சிட்டி. அண்ட் நிறைய இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே படிச்சுட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி ஃப்ரம் நேபாளிலேருந்து இங்கே நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் ஆஸ் ஐ செட், கிட்டத்தட்ட 500 பேர் இந்த ஒரு நொடி மட்டும் படிச்சுட்டு இருக்காங்க. இட் ஹேஸ் thousands ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். இட்ஸ் a ஹியூஜ் காலேஜ். இந்த காலேஜில் சண்டே அன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணுக்கும் அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டுக்கும் பிரச்சனை. அது என்ன பிரச்சனைங்கிறதுலாம் நான் அடுத்து சொல்கிறேன். பட் அதோட வெளிப்பாடாக அந்த பொண்ணு வந்து தற்கொலை பண்ணி இறந்து போயிடுறாங்க அந்த பொண்ணோட ஹாஸ்டல் ரூமில் அப்படின்னு இப்போ நம்பப்படுது. அந்த பொண்ணு இறந்து போயிட்டாங்க, இதனால தான் நம்ம இப்போ நம்புகிறோம். ஸோ இந்த பொண்ணோட ஹாஸ்டல் ரூமில் இந்த பொண்ணை தற்கொலை பண்ணிருக்கப்போ ஒரு சண்டே நைட்டுங்கிறப்போ இப்போ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எங்கே இருந்தாங்க, எப்படி யாருக்குமே தெரியாமல் இருக்குதுங்கிற ஒரு கேள்வி வரும். ஸோ அதே நைட் வந்து அன்னைக்கு காலேஜில் வந்து ஒரு ஃபெஸ்ட் நடந்துட்டு இருக்குது. ஸோ எல்லாருமே அங்கே இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் இந்த பொண்ணை தற்கொலை பண்ணி இறந்து போயிடுறாங்க. பசங்களுக்கு இது தெரிய வந்த உடனே ஒரு நேபாள் பொண்ணு அப்படின்னா நிறைய நேபாளில் இருக்கிறவங்கலாம், நேபாளிஸ் யார் அங்கே படிச்சுட்டு இருக்காங்களோ எல்லாருக்குள்ளேயும் பயங்கரமாக வைரலாக இந்த நியூஸ் ஆகுது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பொண்ணு வந்து இறந்து போனதுக்கான காரணம் இதுதான். அஃப்கோர்ஸ் காலேஜில் ஒரு பொண்ணு இறந்து போகிறாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும்ல என்ன பிரச்சனால அந்த பொண்ணு கோ த்ரூ பண்ணிருந்தாங்க. அதில் என்ன அவங்க சொல்கிறாங்கனால், அந்த பசங்க என்ன முன்னெடுத்து வைக்கிறாங்கனால், இந்த பொண்ணுக்கும் இந்த ஒரு பையனுக்கும் வந்து ரிலேஷன்ஷிப் இருந்திருக்குது. 2 பேருமே 3rd இயர் படிச்சுட்டு இருக்காங்க. 2-3 வருஷம் ரிலேஷன்ஷிப் கழிச்சு பிரேக்கப் ஆகிடுறாங்க. பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் அந்த பையன் வந்து இந்த பொண்ணை விடமாட்டேங்கிறான், ஓகேவா. விடமாட்டேங்கிறான்னா ரிலேஷன்ஷிப்லேருந்து அவன் வந்து பிரேக்கப் அப்படிங்கிறது ஆகிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கிட்ட வந்து கண்டினியூஸாக காசு பிடுங்குற வேலையை பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் ஃபிசிக்கலாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கான். மெயின்லி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆடியோ இதெல்லாம் பார்க்குறப்போ அவன் வந்து காசு வேணும், நீ என் கூட இருந்திருக்கல, எப்படி அவன் அந்த காசை கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா, வீடியோஸ் ஒன்றா இருக்கிறப்போ இவங்க 2 பேர் பேசின பிக்சர்ஸ், ஃபோட்டோஸ், வீடியோஸ், பிக்சர்ஸ் எல்லாமே இருந்திருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு இவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நீ எனக்கு காசு தரலைன்னா நான் இதெல்லாம் வெளியே விட்டுருவேன், நான் உன்னை அசிங்கப்படுத்துவேன், நான் உங்கள் அம்மா கிட்ட அனுப்புவேன், நேபாளில் இருக்கிறவங்க அம்மா கிட்ட அனுப்புவேன், நேபாளில் இருக்கிறவங்க அப்பா கிட்ட அனுப்புவேன், எனக்கு காசு தா அப்படிங்கிற மெயினான ஒரு விஷயத்தை தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். இது வந்து அவன் மற்ற எல்லா விஷயத்துக்கும் யூஸ் பண்ணியிருக்கான். பட் ப்ரிடாமினென்ட்லி ஆடியோ நோட்ஸ்லாம் அவங்களுக்கு காசை பற்றி இவங்க பேசுறது தெரியுது. இந்த பொண்ணு வந்து 2-3 டைம் கொடுத்துருப்பாங்க போல. பட் சம்திங் ஹஸ் ஆல்வேஸ் பீன் கோயிங் ஆன். இது ஒரு அளவுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியலங்கிறதுனால இந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலேஜில் இருக்கிற மேனேஜ்மெண்ட் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பசங்களுக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆனது இந்த விஷயம் தான். மேனேஜ்மெண்ட் கிட்ட போய் இதை கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த காலேஜ் அந்த பையன் மேலே எந்த ஆக்ஷனும் எடுக்கல. ஸோ இந்த பையன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீ இஸ் செட் டு பி ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு லாயரோட ஒரு பையன். அண்ட் அரசியல்லாம் நிறைய கான்டாக்ட் இருக்குன்னுலாம் சொல்லப்படுது. காலேஜ் அங்கே ஆக்ஷன் எடுக்கலை. ஸோ அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இவனோட இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் வந்து இவன் மேலே ஆக்ஷன் எடுக்கலைங்கிறாங்க. இந்த பையன் வந்து இதெல்லாம் பிரச்சனை ஆகுது, இந்த பொண்ணு இறந்துடுறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்த நாள் காலையில் ஒரு 7 மணிக்கு நேபாளி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணணுங்கிறத முடிவு பண்ணுறாங்க. இந்த நேபாளி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மீதி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியன்ஸ் நிறைய பேர் அங்கே படிச்சுட்டு இருப்பாங்க, மீதி thousands ஆஃப் இந்தியன்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்டலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு இந்த பொண்ணை தெரியாமல் இருந்திருக்கலாம், ஓகேவா, இவங்க உங்களுக்கு தெரியாத ஒரு பொண்ணாக இருந்திருக்கலாம், ஆனால் இது ஒரு தப்பான விஷயம். எங்கள் கூட சேர்ந்து அமைதியாக நீங்கள் குரல் கொடுக்க வரீங்கன்னா வாங்க. ஸோ இவங்களோட இப்போ கோரிக்கை என்ன,
இவங்களோட கோரிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் ஆக்ஷன் எடுக்கல, இந்த பொண்ணுக்கு நியாயமான தண்டனைகள் வாங்கி கொடுக்கணும். இதனா காலேஜ் வந்து முதல்ல மூடி மறைக்க ட்ரை பண்ணாங்க. ஆனால் இப்படி ஒன்று நடந்திருக்குங்கிறது வெளியே தெரியணும், இந்த மாதிரிலாம் வைக்கிறாங்க. ஸோ இந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு ஒரு சைட் ரெடி ஆகிட்டே இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயம் வைரல் ஆகுது. அந்த பையன் வந்து அந்த காலேஜ்ல இருந்து கிளம்பி போக பார்க்குறான்னு சொல்லிட்டு ஏர்போர்ட் போயிருக்கான். அங்கேருந்து அவன் வந்து கிளம்பி போக போகிறான், பக்கத்து ஸ்டேட் வெஸ்ட் பெங்கால் போக போகிறான் அப்படின்னு தெரிய வந்த உடனே போலீஸ் வந்து அங்கே போய் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ போலீஸ் அவங்க ஆக்ஷனாக பண்ணிட்டாங்க, அங்கே பிரச்சனை கிடையாது. இப்போ ரெப்யூட்டேஷன் ஆஃப் காலேஜ் இஸ் அட் ஸ்டேக்னு காலேஜ் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ காலேஜ் என்ன சொல்கிறாங்கனால், உங்களுக்கு தேவை என்ன, அவன் மேலே ஆக்ஷன் எடுக்கணும், அவன் மேலே ஆக்ஷன் எடுத்தாச்சு, இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறப்போ அந்த பசங்க என்ன சொல்கிறாங்கனால், அவன் மேலே ஆக்ஷன் எடுக்கிறது ஒன்று இருக்கட்டும், அந்த பொண்ணு முதல்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணப்போ நீங்கள் ஆக்ஷன் எடுக்கல, அப்போவே அவனை கூப்பிட்டு கேட்டிருந்தீங்கனால், அப்போவே அவங்ககிட்ட பேசியிருந்தீங்கனால் இது வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்காது. அவன் காசு கொடுங்கறத நிறுத்தியிருப்பான், அந்த பொண்ணுக்கு மீதி தொல்லை கொடுக்குறத நிறுத்தியிருப்பான். பட் நீங்கள் நிறுத்தலை, நீங்கள் அவங்க அப்போ நீங்கள் வந்து அதை பெருசாக பேசலை, அப்போ நீங்கள் கண்டுக்காமல் விட்டதுனால தான் இவன் வந்து இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு பிளாக்மெயில் பண்ணி காசு பிடிக்கிட்டே இருந்திருக்கான். அந்த பொண்ணு ஒரு அளவுக்கு மேலே எதையுமே மேனேஜ் பண்ண முடியுமா, அவன் கொடுக்குற எல்லா தொலையும் தாங்கிட்டு அந்த பொண்ணு அவளோட உயிர் எடுத்திருக்கா. அப்போ உங்கள் மேலேயும் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த மாதிரி இனிமேல் நடக்கக்கூடாதுன்னா நாங்கள் வந்து அது ஒரு ப்ரொட்டஸ்ட்டாக சொல்ல போகிறோம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்த நாள் காலையில் 7 மணி சம்திங் டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. காலேஜ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 7 மணிக்கு ஒரு ½ அன் ஹவர் முன்னாடி ஒரு 6:30 அந்த மாதிரி அதிகாலை காலேஜ் வந்து நிறைய இட் இஸ் செட், ஓகேவா, எனக்கு இது எக்ஸாக்டாக தெரியல, காலேஜோட செக்யூரிட்டி மெயின்லி, பட் அலாங் வித் தம் நிறைய குண்டாஸ்னால் அந்த ரவுடி பசங்க, அவங்களெல்லாம் உள்ளே கூப்பிட்டு வந்து இங்கே இருக்கிற பசங்களை எல்லாத்தையுமே அவங்க பெட்டில் இருந்து அவங்க தூங்கிட்டு இருக்கிறவங்களெல்லாம் காலையில் 6:30 மணிக்கு வெளியே தரன்னு ஹாஸ்டலுக்கு வெளியே 500 நேபாளி ஸ்டூடெண்ட்ஸை, 1-2 பேரும் இல்லை, 500 நேபாளி ஸ்டூடெண்ட்ஸை காலேஜ்க்கு அவங்க ஹாஸ்டலுக்கு வெளியே கொண்டு வந்து வேறு பஸ்ஸில் ஏற்றி, அவங்களோட ஃபோன்லாம் பிடுங்கப்பட்டிருக்குது, வேறு பஸ்ஸில் ஏற்றி விட்டுருக்காங்க. அண்ட் ஃபோன் அதுக்கப்புறம் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பஸ்ஸஸ் வந்து அவங்க காலேஜ்லேருந்து கிட்டத்தட்ட 40-50 கிலோமீட்டர்ஸ் தூரத்துக்கு போய் அங்கே இறக்கி விட்டுட்டு நீங்கள் ஊருக்கு கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடுறாங்க. இப்போ இந்த பசங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டேய் நாங்கள் நேபாளிலேருந்து வந்திருக்கோம், ஓகேவா, என் கையில் 10 காசு கிடையாது, எங்கள் அம்மா அப்பா அனுப்பிச்சி விடணும், என் கையில் இன்றைக்கி காசு இல்லை, நான் இப்போ கிளம்புவேன்னு எனக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது, நான் ஹாஸ்டலில் தூங்கிட்டு இருந்தேன், என்ன எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பாட்டுக்கு வேறு லொக்கேஷனில் ரேண்டமாக இறக்கி விட்டு போயிருக்கீங்க, பஸ் ஸ்டாண்டில், ரயில்வே ஸ்டேஷனில் அப்படின்னு இறக்கி விட்டு போயிருக்கீங்க, நான் எப்படி என் ஊருக்கு நேபாளுக்கு போவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பசங்கள்லாம் பயங்கரமாக சோஷியல் மீடியாலலாம் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சு இந்த காலேஜ் வந்து எதாவது மூடணும்னு நினச்சாங்களோ அதுதான் அதுக்கப்புறம் வைரல் ஆகுது. இந்த பசங்களை இப்படி இறக்கி விட்டது வந்து ரொம்ப கஷ்டமாக பார்க்கப்படுது. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் கேர்ள்ஸ் ஹாஸ்டல்லையும் நடந்திருக்குது. கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் இருக்கிற நேபாளி பொண்ணுங்களை வெளியே போங்க அப்படின்லாம் சொல்கிறப்போ அந்த பொண்ணுங்க நாங்கள் ஏன் போகணும், நாங்கள் என்ன தப்பு பண்ணோம், எங்களோட ரைட்ஸ் இருக்குது அப்படின்லாம் பேசினப்போ அங்கே இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ், அந்த காலேஜ் வார்டன்ஸ் அவங்கெல்லாம் சொன்ன வார்த்தை தான் ரொம்ப இந்தியாவையே உண்மையிலே ஒரு ரொம்ப தப்பான விஷயங்க. இப்படி ஒருத்தங்க பேசுகிறவங்க நம்ம நாட்டில் இருக்காங்கிறது ரொம்ப அசிங்கமாக இருக்குது. உங்கள் நாட்டோட மொத்த பட்ஜெட்டே வந்து எங்கள் காலேஜ் பட்ஜெட்டை விட கம்மி. ஏன்னா நேபாள் வந்து ஒரு குட்டி கண்ட்ரியா, ஸோ அவங்க காலேஜ் வந்து அவ்வளோ பெரிய காலேஜாக, உங்கள் மொத்த நாட்டோட இவங்க எவ்வளோ பெருசாக இவங்க போகிறாங்கன்னு பாருங்கள். ஒரு நாட்டு மேலே வெறுப்பை காமிக்கிறாங்க. அதுவும் அங்கே இருக்கிற மெயின் ப்ரொஃபஸர்ஸ் வார்டன்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க, உங்கள் மொத்த கண்ட்ரியோட பட்ஜெட் வந்து எங்கள் காலேஜோட பட்ஜெட்டை விட கம்மி, உங்களால் என்ன பண்ணிட முடியும், கிளம்பி போங்க அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் கூர்க்கா அப்படிங்கிற வார்த்தையை 1-2 இடத்துல விட்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நேபாள்னால் நம்மளுக்கு என்னென்ன ஒரு ஸ்டீரியோ டைப் பண்ணி நம்ம வந்து தப்பாக பேச முடியுமோ அது எல்லாத்தையுமே அங்கே இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸும் அங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்டல் வார்டன்ஸும் சொல்கிறாங்க. இதில் பொண்ணுங்க வந்து அந்த வீடியோ எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சவொன்னே எடுத்துக்கோ, என்ன வேணாலும் பண்ணுவோம், என்ன பண்ண முடியுமோ நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. நீ கிளம்பி போ, கெட் அவுட், ஊருக்கே உன் கண்ட்ரிக்கே திரும்பி போ, இங்கெல்லாம் திருப்பி வந்துடாத, உன்னை நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம், மொத்தம் நம்மளை எல்லாத்தையும் சேர்த்து ரெப்ரசென்ட் பண்ணி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இவ்வளோ கேவலமாக இந்தியா வந்து உன்னை திருப்பி ஏற்றுக்காது, அந்த மாதிரிலாம் நீ உங்கள் அசிங்கமான ஆட்கள் கிளம்பிப்போம், இந்த மாதிரி கேவலமானதை ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹாஸ்டல் வார்டனும் ப்ரொஃபஸர்ஸும் பேசுகிறாங்க. இவங்களும் அடுத்த நாள் காலையில் அங்கங்கே இறக்கி விடப்படுறாங்க. ஸோ இதுதான் மெயின் விஷயம். இப்போது இது பெரிய இஷ்யூ இன் நேபாள். ஏன்னா நேபாளில் வந்து எஜுகேஷனுக்கு லேக்ஸ் ஆஃப் நேபாளிஸ் வந்து இந்தியாவுக்கு வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப்பு, நம்மளுக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் ரெவன்யூ வந்து நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ணிருக்குது. அங்கேன்னு வந்துட்டு இருக்கப்போ அங்கே பிரைம் மினிஸ்டர் வந்து இதுக்கு ரியாக்ட் பண்ணுறாரு. நேபாளோட பிரைம் மினிஸ்டர் ரியாக்ட் பண்ணியிருக்காரு இன்றைக்கி காலையில். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே இருக்கிற பசங்களெல்லாம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எங்கள் நாட்டு பசங்க வந்து இப்படி ரோட்டில் இந்தியாவில் வந்து நின்றுட்டு இருக்காங்க, நல்லா பணக்கார பசங்க இருக்காங்க, ஏழை பசங்க இருக்காங்க, மிடில் கிளாஸ் பசங்க இருக்காங்க, ஆனால் அங்கே வந்தவங்கலாம் நல்லா படிக்கிற பசங்க, அத்தனை பேரை நீங்கள் ரோட்டில் நிற்க விட்டுருக்கீங்க, அவங்க எங்கே போவாங்க எதுவுமே தெரியல. எங்கள் எம்பசியில் இருந்து டெல்லியில் வந்து நேபாளோட எம்பசி இருக்கும்ல, எங்கள் எம்பசியில் இருக்கிற ஸ்டாஃப் வந்து இவங்க கூடலாம் கோஆர்டினேட் பண்ணிட்டுருக்காங்க, இது ரொம்ப வருந்தத்தக்க விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நேபாளோட பிரைம் மினிஸ்டர் சொல்கிறாரு. இந்தியன் எம்பசி இன் நேபாள் இருக்கும்ல, அவங்களும் வந்து இது ரொம்ப துரதிர்ஷ்டமான விஷயம், நாங்கள் எல்லா சப்போர்ட்டும் பண்ணுறோன்னு இருக்காங்க. இவ்வளோ ஒரு இன்டர்நேஷ்னல் பிரச்சனையாக இது மாறினதுக்கப்புறம் நேபாளோட கவர்மெண்ட்டு இவ்வளோ ப்ரெஷர் பண்ணுறாங்க. இது வந்து ரொம்ப ஒரு நாடே வந்து தலைகுனிற மாதிரி இருக்குது. இந்தியாங்கிற ஒரு நாட்டுக்கு நம்பி வந்தவங்க, அதிதி தேவோபவன் நம்ம நார்த் இந்தியாவில் சொல்லுவாங்க, வந்தாரை வாழ வைக்கும் நாடு, கெஸ்ட்டு தான் நம்மளோட கடவுள், இப்படின்லாம் பேசுவோம். பட் வந்த பசங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறது, அவங்கள ரோட்டில் நிற்க விட்டுருக்காங்க.
ஸோ இதுக்கு ரியாக்ஷனே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட்டுமே இதை சீரியஸ் எடுத்துக்கிறாங்க. கடைசியாக ஒடிஷாவோட சீஃப் மினிஸ்டர் அங்கே போய் இறங்க போகிறார் நாளைக்கு. ஸோ அதுக்குள்ளே காலேஜ் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணணும், டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணணும். காலேஜ் இப்போ பதிலுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் எங்கே இருந்தீங்கனாலும் திருப்பி வாங்க அப்படின்னு அவங்க குரூப்பில் அந்த நேபாளி பசங்களாக இருக்கிற குரூப்ஸ் இருக்குல்ல, அதில் காலேஜ் மேனேஜ்மெண்ட் வந்து அதுக்கப்புறம் மெசேஜ் போடுது, நீங்கள் எங்கே இருந்தீங்கனாலும் திருப்பி வந்துருங்க, ஹாஸ்டலுக்கு வாங்க, ஹாஸ்டலில் உங்களை ஏற்றுக்கிறதுக்கு நாங்கள் காத்துட்ருக்கோம், வி வாண்ட் டு சி யூ பேக், பத்திரமா இருங்க அப்படின்லாம் ரொம்ப பாச வார்த்தைகள் இப்போ காமிச்சிட்டு இருக்காங்க. இதில் இன்னொரு எந்த அளவுக்கு இவங்க ஆனால் போயிருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க. இந்தியன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹாஸ்டலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ப்ரொட்டஸ்ட்டுக்கு வந்துடக்கூடாது, நேபாளிஸ் அனுப்பிச்சா பத்தாதுல, இவங்க ப்ரொட்டஸ்ட் நம்ம ஆட்கள் உள்ள இறங்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஹாஸ்டலை விட்டு வெளியே வரக்கூடாது, வந்தீங்கன்னா உங்களை நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். அந்த அளவுக்கு சிவியராக நோட்டீஸ் எல்லா ஹாஸ்டலில் பூட்டி வேற போட்டிருக்காங்க, வெளியே யாருமே வந்துடக்கூடாதுன்னு. பேசிக்காக இந்த காலேஜஸோட முக்கியமான கோல் என்னவா இருக்குன்னா, இந்த காலேஜில் தப்பு நடக்கும் நடக்கலை எல்லாம் ரெண்டாவது, ஆனால் இந்த காலேஜ் மேலே ஒரு தப்பான பேர் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போக முடியுமோ பசங்களை ஜெயிலுக்குள்ளே போட்டு மூடுற மாதிரி இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸையும் மூடி வச்சு நேபாள் ஸ்டூடெண்ட்ஸை வந்து நாடு கடத்துற மாதிரி ஏதோ ஒரு இடத்துல கண்டமானிக்கு ரயில்வே ஸ்டேஷனில் பஸ் ஸ்டாண்ட்லாம் இறக்கி விட்டு வந்து எல்லா ட்ராமையும் பண்ணிட்டு இது ஒரு இன்டர்நேஷனல் பிரச்சனையாக மாறுதுன்னு தெரிஞ்சவொன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் திருப்பி வாங்க நம்ம எல்லாம் பேசி தீர்த்துக்கலாம்னு சொல்கிறது அப்சல்யூட்லி ஷேம்ஃபுல். இது வந்து ஒரு நல்ல பாடமாக இருக்கும்னு நினைக்கிறேன், நல்ல லெசனாக இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் காலேஜில் படிச்சிருக்கேன். அஃப்கோர்ஸ் நான் வந்து இதே தமிழ்நாட்டில் படிச்சிருக்கேன். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய காலேஜஸில் படிச்சிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ் இதே ஆட்டிடியூட்டில் தான் இருக்காங்க. ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா காலேஜ் மேலே கெட்ட பேர் வந்துடக்கூடாது, படிக்கிறவங்க என்ன வேணாலும் பரவாயில்ல, எனக்கு எல்லாம் ரெண்டாவது, காலேஜ் மேலே கெட்ட பேர் வந்துடக்கூடாது. ஏன்னா கெட்ட பேர் வந்துருச்சுன்னா அடுத்த வருஷம் அட்மிஷன் இருக்குது, அது அஃபெக்ட் ஆகிடும். ஸோ இது ஒரு சைக்கிள் ஆஃப் ஈவெண்ட்ஸ். அவங்க பிஸ்னஸ் எண்டில் மட்டுமே பார்க்குற ஒரு விஷயம் இருக்குல்ல, தட்ஸ் அப்சல்யூட்லி ஷேம்ஃபுல். காலேஜை வந்து எப்போ இம்ப்ரெஸ் ஆவாங்கன்னு பசங்க எப்போ இம்ப்ரெஸ் ஆவாங்கன்னு சொல்கிறேன். ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா இந்த சொசைட்டியில் பிரச்சனையாகி அதுக்கப்புறம் அது பெருசாகிறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த மேனேஜ்மெண்ட் வந்து அந்த பசங்க கூட நின்னாங்கன்னா there is nothing as good as that. people will love your college. உங்கள் எல்லா காலேஜ்லையும் தப்பு நடக்கும். யதார்த்தத்துக்கு நம்ம வருவோம், இது ரிலேஷன்ஷிப் பிரச்சனை, இப்போ 2 பேருக்கு நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் பிரச்சனை. எல்லா காலேஜ்லையும் இந்த மாதிரி 4 பிரச்சனை இருக்கும், 4 இல்லை 400 பிரச்சனை இருக்கும். லெட்ஸ் பி ரியல், ஓகேவா? 2025 இருக்கும், எல்லா இடத்துலையும் லவ் பண்ணுவாங்க, எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்கும், 2 பசங்க சண்டை போடுவாங்க. இது நடக்காத காலேஜே கிடையாது, இது நடக்காத ஸ்கூலே கிடையாது. ஆனால் இந்த மாதிரி நடக்கிறத ஒழுங்காக ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் மேனேஜ்மெண்ட் அதோட ரெப்யூட்டேஷன் எல்லாமே இருக்குது. இங்கே எதுவுமே நடக்காதுன்னு நீங்கள் ஒரு காலேஜ் அட்வர்டைஸ் போடுறாங்கன்னா அது முழுக்க பொய்யான விஷயம். நடக்கும், ஆனால் நாங்கள் இதை எவ்வளோ நல்லா மேனேஜ் பண்ணுறோன்னு காமிக்கிறவங்க தான் ஓரளவுக்கு உண்மையாவது இருக்காங்க. இவங்க இப்படி வந்து நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பூசி முழுகிறது, கான்கிரீட் போட்டு மூடி வைக்கிறது அப்சல்யூட்லி ஷேம்ஃபுல். இதை நான் ஏன் ஒரு வீடியோவாக எடுத்து எல்லாருக்கிட்டையும் சொல்லணும்னு நினச்சேங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம இருக்கக்கூடிய காலேஜஸ்லையோ ஸ்கூல்ஸ்லையோ யூனிவர்சிட்டிஸ்லையோ இது நடந்துட்டு இருக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ தயவு செஞ்சு ஒரு மேனேஜ்மெண்ட்டாக இருந்தீங்கன்னா திங்க் ஆஃப் ஒன் திங், பி ஹெல்ப்ஃபுல் டு ஸ்டூடெண்ட்ஸ் தப்பு பண்ணுறாங்கன்னா ஆக்ஷன் எடுங்க, வேணானே சொல்லலை. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா நீங்கள் முதல்ல வந்து நின்னீங்கன்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டில் உட்காந்துருக்கிற ஒரு யூடியூபர் வந்து ஒடிஷாவில் இருக்கிற ஒரு காலேஜை பற்றி பேசணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அது see you tomorrow. இந்த மாதிரி வேறு ஏதாவது நான் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா இட்ஸ் வெரிஃபைட் ப்ரொஃபைல். நீங்கள் எதாக இருந்தாலும் எனக்கு வந்து டிஎம் பண்ணலாம். இதையுமே நிறைய பேர் எனக்கு காலையிலேருந்து எனக்கு நேற்றுலேருந்தே அனுப்பிச்சிட்டு இருந்தீங்க, மதன் இதை பேசு. நிறைய காலேஜஸ் இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸை தப்பாக ட்ரீட் பண்ணுறாங்க நீ சொல்லுன்னு சொன்னீங்க. ஸோ ஐ ஹோப் ஐ ஹவ் அட்ரஸ் திஸ் இஷ்யூ. வேறு ஏதாவது நான் பேசணும்னு வச்சிங்கன்னா அது என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோவை உங்களோட ஸ்கூல் குரூப்ஸ், காலேஜ் குரூப்ஸ், யூனிவர்சிட்டி குரூப்ஸ் ஷேர் இட் வித் தம் அண்ட் வி ஹோப் ஃபார் அ சேஞ்ச். பாய்.